Hi friends, today கூட்டு வட்டி related sums பார்க்க போகிறோம். இந்த கூட்டு வட்டிக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க பிஃபோர் அதுக்கு பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. அப்போ தான் எந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். அப்புறம் ஃபார்முலாஸ் எல்லா சம்முக்கும் படிக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபார்முலா இல்லாமல் ஒரு மெத்தடும் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், வில்சன் என்பவர் ரூபாய் 7500க்கு 4% கூட்டு வட்டி வீதத்தில் 2 வருட முடிவில் அவர் பெறும் வட்டி தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், வட்டி தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும். அதாவது மொத்த தொகை A = B × 1 + R/100 the whole power n. இதுதான் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணுவோம், இந்த ஃபார்முலாவோட அசலை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குரிய ஃபார்முலா கிடச்சிரும். ஓகேவா, இதுதான் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ஃபஸ்ட்டு வாங்க மொத்த தொகை கண்டுபிடிச்சிக்கலாம். அசல் 7500, 1 + வட்டி வீதம் 4%. ஸோ 4/100 the whole squared அப்படின்னு வருது. இப்போ 7500 இந்த 400 அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 1 + 1/25 ஸ்கொயர்னு வருது. இப்போ நம்ம இந்த 25 காமனாக எடுத்தோம் அப்படின்னா 26/25 வரும். ஸ்கொயர்னால் நான் 2 தடவை போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு A 8112 ரூபா கிடைக்குது. இது நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இது நம்ம கண்டுபிடிச்ச மொத்த தொகை. அதாவது 2 வருஷத்தில் இவங்களுக்கு 8112 ரூபா கிடச்சிருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வட்டி தொகை கேட்டிருக்காங்க. அப்போது இந்த மொத்த தொகையிலேருந்து அசலை நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு வட்டி தொகை கிடச்சிரும். அப்போது 8112லேருந்து 7500 சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கு, 612 கிடைக்குது. இதுதான் நமக்கு என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே வாங்க, நமக்கு அசல் 7500 கொடுத்துட்டாங்க. வட்டி வீதம் R 4% கொடுத்துட்டாங்க. இப்போது எண் பாருங்கள், எண் நமக்கு 2 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2 ஆண்டுகள் அப்படின்னா மொதல் வருஷத்துக்கு ஒரு வட்டி வரும், 2வது வருஷத்துக்கு ஒரு வட்டி வரும். அப்போ 2 வருஷத்துக்கு உள்ள வட்டி ஆட் ஆகி தான் நம்ம 2 வருஷம் கடைசியில் 612 ரூபா வட்டி கிடைக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த C1 C2 அப்படின்னு சொல்லி நம்ம 2 தடவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு C1. இப்போது C1ல் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு அசல் எவ்வளவு, 7500 ரூபாய். ஓகேவா, இதில் 4% வட்டியில் 4% எவ்வளவு, கூட்டு வட்டி. இப்போ 7500க்கு 4% நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கு பாருங்கள், 300 கிடைக்கிது. அப்போ இந்த 300 தான் நமக்கு என்னவாக இருக்கும், முதல் வருஷத்துக்கு கிடைச்ச வட்டியாக இருக்கும். ஓகேவா, அப்புறம் செகண்ட் C2 போகும்போதில் நம்ம என்ன பண்ணணும், இந்த 300 அப்படியே கீழே இறக்கிக்கணும். அகைன் என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் 300க்கு திரும்ப 4% போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 12 ரூபாய் கிடைக்குது. ஓகேவா, இப்போது பாருங்கள், இதிலிருந்து நம்ம 3 இதுக்கு ஆன்சர் சொல்லலாம். இப்போது நான் ஒரு ஸ்கொயர் ஷேப் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி வர வேல்யூ தான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஸ்கொயரையும் இந்த ட்ரையாங்கிளும் ஆட் பண்ணி வர வேல்யூ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் = 12. ஸோ இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஒரு சம்மில் 3 ஆன்சர் நம்ம எடுக்கலாம். ஓகேவா, இது நமக்கு 3 ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த C1 C2 அகைன் நம்ம C3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு எண் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்கேற்றாப்பில் நமக்கு இந்த C1 C2 C3ன்றது வேரி ஆகும். மேக்ஸிமம் C3 வரைக்கும் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. வாங்க அனதர் மாடல் நம்ம பார்க்கலாம்.
இப்போ இந்த சம் பாருங்கள். சரத்குமார் என்பவர் ரூபாய் 8000க்கு 15% கூட்டு வட்டியில் 2 வருடம் 4 மாதம் முடிவில் அவர் பெறும் வட்டி தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இதுக்கு நமக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னா P × 1 + R / 100 power n × 1 + x / 12 × R / 100. இதில் x வந்து என்னது? மாதம். ஓகேவா? இதில் என்ன அப்படின்றது என்னது? ஆண்டு. ஓகேவா? இதான் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா. இப்போது நமக்கு கொடுத்துருக்க சம்மில் கொடுத்துருக்க எல்லா டேட்டாவையும் என்ன பண்ண போகிறோம்? ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அசல் நமக்கு எவ்வளவு? 8000 × 1 + R வந்து 15% / 100 the whole square × 1 + x வந்து எவ்வளவு? மாதம், 4 மாதம். ஸோ 4 / 12 × 15 / 100. ஓகேவா? இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஃபர்தராக எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி நாம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். 11,109 ரூபாய் ஆன்சர் வருது. இது வந்து என்னது? மொத்த தொகை. ஸோ நமக்கு என்ன தேவை? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தேவை. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன பண்ணணும்? மொத்த தொகையிலேருந்து அசலை வந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்படி சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 3109 ரூபாய். இதுதான் நமக்கு ஆன்சர். இதை ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இப்போது நமக்கு அசல் என்ன கொடுத்துருக்காங்க? 8000 கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் 15% கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நமக்கு எண் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2 வருடம் 4 மாதம் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 வருடம்னா நமக்கு என்ன தெரியும்? C1 C2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அகெயின் பாருங்கள், 4 மாதம்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இப்போது வருடத்தை மாதத்துக்கு மாற்றணும். இப்போது ஒரு வருடத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதங்கள் ஒரு ஆண்டுக்கு. ஓகேவா? ஆண்டுக்கு நமக்கு எத்தனை மாதங்கள்? 12 மாதங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4 மாதம் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 12 நம்ம 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 மாதங்கள் கிடைக்கும். ஓகேவா? அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 2 வருடத்துக்கு C1 C2 போட்டாச்சு. அகெயின் சேம் மெத்தடில் என்ன பண்ணுறோம்? C3யும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் எல்லாத்தையுமே 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 மாதத்திற்கு என்ன ரூபாய், அதாவது வட்டி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். வாங்க ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம். C1 என்ன பண்ணணும்? அசல் வந்து 8000. அந்த 8000க்கு 15% எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே பாருங்கள், 8000க்கு 15% நமக்கு 1200. ஸோ C1 1200. அப்போ C2 C3யும் ஃபஸ்ட்டு ரோ எல்லாமே காமனாக தான் வரும். ஸோ 1200. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு உள்ள 1200க்கு 15% எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 1200க்கு 15% நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 180 கிடச்சிருக்கு. அதாவது இப்போ 15%னால் நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? சிம்பிள். 1200க்கு 15% ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா 1200 × 15 / 100 போட்டிங்கன்னா 1200க்கு 15% எவ்வளோன்னு கிடச்சிரும். அதே மாதிரி 8000க்கு 15%ன்னு பார்த்தீங்கன்னா 8000 × 15 / 100 போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? 8000க்கு 15% எவ்வளோன்னு கிடச்சிரும். ஓகேவா? ஒவ்வொரு இதுக்கும் பர்சன்டேஜ். இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு 10% கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 100 ரூபாய் × 10 / 100% வந்தாலும் அந்த பர்சன்டேஜ் நம்பருக்கு கீழே 100 போட்டு மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 1200க்கு 15% எவ்வளோ? 180 ரூபாய் கிடைக்குது. அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த 180 இந்த 1200ஐயும் C3க்கு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அகெயின் இந்த 1200க்கு 15% எவ்வளோ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 180. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த 180க்கு 15% எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்க பாருங்கள்? 27 ரூபாய் கிடைக்குது.
இப்போ இது வந்து என்னது 3 ஆண்டுகளுக்கு வட்டி வீதம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ நம்ம போட்டது கரெக்டு. நமக்கான என்ன கேட்டிருக்காங்க, 2 வருடம் 4 மாதம் கேட்டிருக்காங்க. அப்போது ஒன்று வந்து 12 மாதத்திற்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ 4 மாதத்துக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா என்ன சொன்னேன், C3யை வந்து 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 மாதத்திற்கு கிடச்சிரும். ஸோ கிடச்சிருக்க எல்லா ஆன்சரையும் 3ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 1200 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 400. 180 3ஆல் டிவைட் பண்ணால் 60. 27 3ஆல் டிவைட் பண்ணால் 9 கிடைக்குது. இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒன்றை வந்து ரெக்டாங்குலர், ரிமைனிங் இருக்க எல்லா வேல்யூமே ட்ரையாங்குலர். இப்போ ரெக்டாங்குலர் வேல்யூ என்னது, நமக்கு ரெக்டாங்குலர் உள்ள வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 1200 + 1200 2400 + 400 2800 இதான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன பண்ணணும், ரெக்டாங்கிள் ப்ளஸ்ஸு ட்ரையாங்கிள் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். பாருங்கள் 2800 ப்ளஸ்ஸு 180 + 60 + 60 + 9 நமக்கு என்ன கிடைக்கும், 309. அப்போ 2800 + 309, அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 3109. இப்போது ட்ரையாங்கிளில் உள்ள வேல்யூ என்னது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்கும், 309. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். மலையாண்டி என்பவர் 16,000 ஆண்டுக்கு 20% கூட்டு வட்டி வீதத்தில் வட்டிக்கு கொடுத்தால் 9 மாதம் முடிவில் எவ்வளவு வட்டி கிடைக்கும்? வட்டி ஒவ்வொரு 3 மாத முடிவிலும் கணக்கிடப்படுகின்றது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு தான் வட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆனால் 9 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த 9 மாதத்துலேயும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து வட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்போ என்னது, நமக்கு எண் வந்து 3 மாதங்கள். இங்கே பாருங்கள், ஃபார்முலா படி போட்டிருக்கோம் பாருங்கள். நார்மல் மொத்த தொகை ஃபார்முலா தான், எண் வந்து 3ன்னு போடணும். ஓகேவா, பி பாருங்கள், அசல் எவ்வளவு, 16,000. 3 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம், 12 மாதங்கள். அப்போ 3 மாதத்திற்கு ஒரு தடவைனா 4 மாதம் கிடைக்கும். அப்போது 6 வட்டி வீதம் என்னவாகும், ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் வட்டி வந்து 20% என்ன பண்ணணும், 3ஆக வந்து நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 20% கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 9 மாதத்துக்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த 12 மாதத்தில் நமக்கு எத்தனை 3 மாதமாக பிரிக்கலாம், ஒரு வருஷத்துக்கு 4 3 மாதமாக பிரிக்கலாம். அதனால் வட்டி வீதத்தை என்ன பண்ணணும், 4ஆக பிரிக்கணும். புரியுதா, எப்படி வட்டி வீதம் வந்து ÷ 4 போட்டிருக்கோம் அப்படின்னு. இப்போ பாருங்கள், R = 20/4. அப்போது நமக்கு ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஆண்டு வட்டி எவ்வளவா இருக்கும், ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் 5% வட்டி வீதம் ஒரு ஆண்டுக்கு 20% இருக்கும். ஓகேவா, ஸோ வட்டி வீதம் வந்து 5%. ஓகே, இங்கே காலம் எவ்வளவு, 9 மாதம். அந்த 9 மாதத்துலேயே நம்ம 3 மாதத்துக்கு ஒருக்கா வட்டி கணக்கிடுறோம். ஸோ n = 3. ஸோ ஃபார்முலா A = P × 1 + R / 100 பவர் n. ஓகேவா, இந்த n தான் நமக்கு எவ்வளவு, 3. இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 16,000 × 1 + 5 / 100 the whole power3. இப்போ எல்லாத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18,522 கிடைக்குது. நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்னது, மொத்த தொகை மைனஸ் அசல். அப்போ 18,522லேருந்து அசல் 16,000 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்கு, 2,522 கிடைக்குது. இதே இது ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் கால்குலேட் பண்ணுறது பாருங்கள். இது ஷார்ட்கட்டும் கூட, ரொம்ப சிம்பிளான மெத்தட். பட் நமக்கு என்ன தெரியணும், வட்டி வீதம் எப்படி ரெடியூஸ் ஆகுது, காலத்துக்கு ஏற்றாப்புல வட்டி வீதம் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம எத்தனை ஆண்டுகள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதாவது C1 C2 முடிச்சா போதுமா, இல்லை C1 C2 C3 ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா, அது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஈஸியாக போட்டுடலாம். இங்கே பாருங்கள், அசல் P = 16,000.
ஆர் வந்து என்னது 20%. நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 3 மாதம் வருது. அப்போ 20/4 எவ்வளவு, 5%. இது வந்து மாறவே மாறாது. இப்போ எண் வந்து எவ்வளவு, 9 மாதம். பட் நமக்கு வட்டி எத்தனை மந்த்துக்கு ஒருக்கா ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, 3 மந்த்துக்கு ஒருக்கா ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்போ எத்தனை C1 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், C1, C2, C3 இந்த மாதிரி 3 மாதத்துக்கு ஒவ்வொருத்துக்காக வட்டி வந்து ஆட் ஆகும். இதுதான் கான்செப்ட். இப்போ ஃபஸ்ட்டு C1 என்ன பண்ணுவோம், 16,000க்கு 5% எவ்வளவு, இது வந்து சிம்பிளாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 16,000க்கு 10% வட்டி எவ்வளவு, 1,600. அப்போது அதுக்கு 5% எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், டிவைடட் பை 2 போட்டால் 5% ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ டிவைடட் பை 2 போட்டோம்னா 1,500 டிவைடட் பை 2 800. அப்போது 3 மாதத்துக்கு நமக்கு வட்டி 800. ஓகே, நெக்ஸ்ட்டு C2 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். C2 ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அந்த 800 அப்படியே இறக்கிக்குவோம். அகைன் ரைட் சைடில் என்ன பண்ணுவோம், அந்த 800க்கு அகைன் 5% வட்டி. இப்போ 800க்கு 10% எவ்வளவு, 80 ரூபா. அப்போ 800க்கு 80 ரூபா 10% அப்படின்னா 5% எவ்வளவா இருக்கும், 80 டிவைடட் பை 2. அப்போ என்ன கிடைக்கும், 40 கிடைக்கும். அகைன் C3 ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அந்த 800ஐயும் அப்படியே இறக்குவோம், அந்த 40யும் அப்படியே இறக்கிட்டு அகைன் என்ன பண்ணுவோம், இந்த 800க்கு 5% ப்ளஸ்ஸு 40க்கும் 5% ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ 800க்கு 5% எவ்வளோ, 40 ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். இப்போ 40க்கு 10% 4, அப்போ 5% எவ்வளவு, 2 ரூபா. இப்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரையாங்கிளாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள்ள எல்லா வேல்யூவும் ஃபஸ்ட்டு உள்ளது ரெக்டாங்கிளாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள்ள எல்லா வேல்யூவும் ட்ரையாங்கிள். இப்போது ரெக்டாங்கிள் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ட்ரையாங்கிள் வேல்யூவும் ரெக்டாங்கிள் வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ட்ரையாங்கிள் வேல்யூ மட்டும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இங்கே பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறேன், ட்ரையாங்கிள் வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணுறோம். 800 + 800 + 800 = 2400. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், ட்ரையாங்கிள் வேல்யூ ப்ளஸ்ஸு ரெக்டாங்கிள் வேல்யூ. அப்போ 2400 ப்ளஸ்ஸு 40 40 + 40 + 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 122 கிடைக்கும். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் = 2400 + 122 = 2522. இப்போ ட்ரையாங்கிள் வேல்யூ என்னது, நமக்கு 122. அது என்னது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் புரிஞ்சு பாருங்கள். எல்லா மெத்தடுமே வந்து ஷார்ட்கட் மெத்தட் வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. 2-3 சம் நீங்களாக வந்து வேறு எதுலையாவது சம்ஸ் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுனா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் இதில் வந்து நம்மளால் 3 வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதனால் டைமும் வந்து நமக்கு சேவ் ஆகும். மேக்ஸிமம் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குமோ அதை பார்த்துக்கோங்க. ஃபார்முலாவும் வந்து பேசிக்ஸ் ஃபார்முலா வந்து படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அகெயின் இதே மாதிரி வேறு மாடல் சம்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதோட வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாகவே நாம் முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.